வணக்கம். இந்த சண்டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். எங்கள் அக்காவோட பேத்தியோட ஃபங்க்ஷன் தான், பெரிய பொண்ணு ஆன ஃபங்க்ஷனு. அங்கே போனப்போ என்னோட ரிலேஷன் குட்டி பிள்ளைங்களாம், டீனேஜ் பிள்ளைங்களாம் நிறைய வந்திருந்ததுங்க. அதுங்க வந்து என்னோட பொண்ணு 4 இயர்ஸ் பேக் கல்யாணம் ஆச்சு. அப்போ பார்த்தா சப்பியாக அழகாக குண்டா நல்லா சூப்பராக இருந்தாங்க. இப்போ பார்க்குறேன் ரொம்ப க்ளீனாக, முகமெல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து, ஸ்கின்னெல்லாம் அப்படி தொங்குன மாதிரி இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மாட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது, டயட்டுன்னு ஃபாலோ பண்ணுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம், டீனேஜ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வெயிட் குறைக்கணும், நல்லா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நல்லது தான். ஆனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டு அந்த கலோரி வந்து பேர்ன் ஆகி உங்களுக்கு அந்த வெயிட் குறையணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டாமினா இருக்கும். உங்கள் மசில்ஸ்லாம் கூட நல்லா டைட்டன் ஆகும். இல்லாமல் நீங்கள் சும்மா சாப்பிடாம இருந்து உங்கள் வெயிட்டை குறைச்சிங்கன்னா உங்கள் மசில்ஸ்லாம் இப்படி தொங்குன மாதிரி ஆயிடும். நீங்கள் வந்து க்யூட்டாக இருந்ததெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டான மாதிரி ஆயிரும். அதனால எப்போவுமே வெயிட் குறைக்கணும்னா நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க. டீனேஜ் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்கன்னா ஐஸ்வர்யா ராய் என்ன அதோட சூப்பராக இருப்பீங்க. பை காய்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.